இன்றைக்கு பாம் சண்டே, குருத்து பவனி தினம். இந்த நாளிலே தெரிந்து திருச்சபையினுடைய அட்டவணையிலே நாம் தியானம் செய்யும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு Let the King of Peace enter. அமைதியின் அரசர் உள்ளே வரட்டும், அல்லது சமாதானத்தின் அரசர் உள்ளே வரட்டும் என்கிற தலைப்பிலே நாம் தியானம் செய்வதற்கு என்று அழைக்கப்பட்டிருக்கின்றோம். படிக்கப்பட்ட 4 வேத பகுதிகளிலே மார்க்கு எழுதின நற்செய்தி நூலையே என்னுடைய அருளுரையின் ஆதாரமாக நான் எடுத்திருக்கின்றேன். அதிலும் சிறப்பாக 11வது அதிகாரத்திலே 8வது திருமொழியே ஒரு கேள்வியோடு கூட இந்த அருளுரையை குழுவோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். மார்க்கு 11வது அதிகாரம் 8வது வசனம். அநேகர் தங்களுடைய வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள், வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். இப்ப நான் இந்த வேதாகமத்தில் இருக்கிற இந்த திருவிவிலியத்தில் இருக்கிற வசனத்தையும் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். பலர் தங்கள் மேலுடைகளையும் வேறு சிலர் வயல்வெளிகளில் வெட்டிய இலை தழைகளையும் வழியில் பரப்பினார்கள். இந்த வயல்வெளிகளில இலை தழைகளை நம்ம எதுக்கு வெட்டுவோம்? தடித்து விடுவதற்கு எதற்காக செய்வோம்? அதை ட்ரெஸ்ஸிங் பண்றது இல்லையா? குறிப்பா நம்ம வயல் நிலங்களுக்கு அவைகளை கொண்டு சென்று உரங்களாக போடுகின்ற ஒரு பழக்கத்தை அக்காலகட்டங்களிலே பெரியோர்கள் ஏற்படுத்தி, நான் நினைக்கிறேன் அந்த காலத்திலேயே அப்படி ஒரு பிராக்டிஸ வைத்திருப்பார்கள் என்று நான் நினைக்கின்றேன். அதனாலதான் வயல்வெளிகளில் வெட்டிய இலைத்தழைகள் என்று இந்த திருவிவிலியத்துல அழகாக பதித்து இருக்கின்றார். எனக்கு ஒரு கேள்வி, இதில் வழியில் உடைகளையும் மரக்கிளைகளையும் ஏன் பரப்பினார்கள்? அதற்கு முன்பாக இன்னொரு கேள்வியும் பதிவு செய்ய வேண்டும். எந்த மரத்தின் கிளைகளை அவர்கள் பரப்பினார்கள்? இப்ப நம்ம என்ன ஒரு மரத்துல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கிறோம்? என்ன மரம்? ஈச்ச மரத்துல இருந்து எடுத்திருக்கிறோம். அது ஆங்கிலத்துல என்ன சொல்லுவோம்? அதையும் பாம்ன்றதான் அழைக்கிறோம், பாம் ட்ரீன்னு தான் அழைக்கிறோம் இல்லையா? ஈச்ச மரம். சரி, அப்ப அந்த காலத்துல டைப் ஆஃப் பிரான்சஸ் என்ன அப்படின்னு பார்க்கிற பொழுது அதுக்கு கண்டிப்பா மார்க்கு நம்முடைய சுவிசேஷ பகுதியை கொஞ்சம் ஆய்வு செய்துட்டா நன்றாக இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். பாருங்க, 4 நற்செய்தி நூல்களும் இதை சற்று மாறுபட்ட சொற்களில் குறிப்பிடுகிறார்கள். முதலாவது, நாம் படித்த இந்த மார்க்கு 11:8 வயல்வெளிகளில் வெட்டப்பட்ட கிளைகள் என்று குறிப்பிருக்கிறார்கள். அத கிரேக்கத்துல ஸ்டிபாடஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. STIBADAS, ஸ்டிபாடஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இலைகளுடன் கூடிய கிளைகள் என்று அர்த்தம். இப்ப நீங்க எல்லாம் என்ன பண்ணீங்க? ஒரு அதுல பிரான்சஸ் அது மாதிரி ஒரு பிரான்ச் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? கட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டோம். இலைகளுடன் கூடிய கிளைகள், அது ஸ்டிபாடஸ் அப்படின்னு அழைப்பாங்க. மத்திய நற்செய்தி நூல்ல 21வது அதிகாரத்துல 8வது திருமொழியில அதை எப்படி எழுதியிருக்காங்கன்னா, பொதுவாக மரக்கிளைகள் என்று பதிவு செய்திருக்கிறார்கள். யோவான் நற்செய்தியாளர் மட்டும்தான் ஸ்பெசிபிக்கா அது என்ன மரத்தின் கிளை என்பதை பதிவு செய்திருக்கிறார். 12:13 யோவான் குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி, அப்ப அந்த குருத்தோலைகள் அப்படின்னு ஒரு ஸ்பெசிபிகேஷன் கொடுத்திருக்கிறார். ஆனா அதை எப்படி சொல்றாங்க? பேரிச்ச மர கிளைகள் என்று அழைக்கிறாங்க. பேரிச்ச மர கிளைகள். இப்ப நம்ம ஊர்ல ஈச்ச மரம் தான் இருக்குது, பேரிச்ச மரம் இல்லை. ஆனா நம்மளுக்கு அந்த காலத்துல ஈச்ச பழத்தை கூட நம்ம பேரிச்ச பழம் மாதிரி சாப்பிட்ட ஒரு பொற்காலங்கள் உண்டா இல்லையா? நம்ம வீட்டுல அப்பெல்லாம் கல்யாணம் வச்சுட்டாங்கன்னா அதை கொத்தா எடுத்து வந்து கட்டுவாங்க. அதை அப்படியே எடுத்து போய் பழுக்க வச்சு சாப்பிட்டுக்கிறேன். நீங்க சாப்பிட்டுருப்பீங்க நான் நம்புறேன். அதெல்லாம் ஒரு இனிமே நம்ம ஊர்ல நம்ம ஒண்ணு
அரபு தேசங்கள்ல இல்லை. ஒருவேளை எங்க அக்கா அரபு தேசத்துல இருந்தாங்க, இன்னும் அநேகர் சென்றிருக்க வாய்ப்பு உண்டு. அங்கெல்லாம் அவர்கள் அதிகமாக பாலஸ்தீன்ல ரொம்ப அதிகமா அது காணும். அப்ப அது வந்து பேரிச்ச மர கிளைகள் அப்படின்னு டைரக்டா அதை கூப்பிடுறாங்க. இந்த பாம் பிரான்சஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எருசலேம்ல சுற்றி உள்ள பகுதிகளில இந்த பேரிச்ச மரங்கள் அதிகமா இருந்திருக்கிறது. இன்னும் ஒரு சிறப்பு என்னன்னா, லாஸ்ட் வீக் ஜீசஸ் எங்க இருந்ததா நம்ம பிரசங்கத்துல கேட்டோம், எரிகோவோட இருந்ததா பிரசங்கத்துல, அப்படிதானே? அப்போ எரிகோவில் இருந்து வந்த புனித பயணிகள் அங்கிருந்து பேரிச்ச மர கிளைகளை கொண்டு வந்திருக்கலாம். ஏன்னா எரிகோல பேரிச்சை மரங்களின் நகரம் அப்படின்னு அழைக்கிறாங்க. எரிகோவுக்கு ஒரு பேர் இருக்கு, பேரிச்ச மரங்களின் நகரம். அப்படி ஒரு சிறப்பு அங்க அதிகமான பேரிச்ச மரங்கள் காணப்பட்டதுனால பெத்தானியாவில இருந்து வராங்க. வரலாறு இப்ப படிச்சோம். பெத்பேல் என்ற பகுதியிலும் வராங்க. இது ஒரு காலம். எந்த காலம்? பஸ்கா பண்டிகை காலம். சரியா 10வது நாள் நிசான் மாதம் 10ஆம் தேதியில அவர்களுடைய பஸ்கா பண்டிகைக்கான ஆடுகளை அவர்கள் ஆயத்தம் பண்ண வேண்டிய வரலாறு குறிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த முதல் பகுதி அங்கு எரிகோ என்கிற பகுதியில் இருந்தும் பெத்தானியா என்கிற பகுதியில் இருந்தும் பெத்லகேம் என்கிற பகுதியில் இருந்தும் அங்கே கடவுளுடைய புனித இடத்திற்கு பயணமாக எல்லோரும் சென்று வருவார்கள். அப்ப வருகிற பொழுது என்ன செய்வாங்கன்னா, எல்லாம் இந்த பாம் ட்ரீயை, குருத்தோலைகளை கையில பிடித்து கொண்டு வருகின்ற ஒரு வழக்கத்தை அவர்கள் வைத்து கொண்டு இருந்தார்கள். சரி, இப்ப ஏன் பேரிச்ச மரங்களுடைய கிளைகளை அவங்க தேர்ந்தெடுத்தார்கள்? நம்ம ஏன் நிறைய புளிய மரங்குது, வேப்ப மரங்குது, அதெல்லாம் ஏன் நம்ம எடுத்துட்டு வரல? ரொம்ப குளுமையா இருக்கும் இந்த காலத்துல. வேப்ப எல்லாம் உடச்சி எடுத்துட்டு வந்தோம்னா புகை மரத்து இதெல்லாம் கொஞ்சம் நல்லா குளுமையா இருக்கும். அதை கையில வச்சு நல்லா தானே இருக்கும் வெயிலுக்கு. அதையே நம்ம தெரிவு செய்யல அப்படின்னு ஒரு 4 காரணத்தை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க ஆசைப்படுகின்றேன். ஏன் பேரிச்சை மரங்களின் கிளைகளை தேர்ந்தெடுத்தார்கள்? முதலாவது ஒரு காரணம், இட் இஸ் தி சிம்பிள் ஆஃப் விக்டரி. அது ஒரு வெற்றியின் சின்னமாக பார்க்கப்படுகிறது. இந்த குருத்தோலை என்பது, பேரிச்ச மரங்களினுடைய கிளைகள் என்பது அங்கு ஒரு வெற்றியின் சின்னமாக பார்க்கிறார்கள். அந்த காலங்களில மத்திய கிழக்கு நாடுகளில போரில் வெற்றி பெற்று திரும்பும் அரசர்களையும் வீரர்களையும் பேரிச்ச கிளைகளை அசைத்து வரவேற்கின்ற ஒரு மரபு அந்த காலகட்டங்களில வைத்திருந்தார்கள். பார்ல போய் ஜெயிச்சு வர்றான், அப்படி எப்படி அவங்க நம்ம வரவேற்கிறது? இந்த பேரிச்ச மரத்தினுடைய கிளைகளை கொண்டு வந்து அசைப்பாங்க. அப்படி அசைத்தா அவன் போர்ல வெற்றி பெற்று வந்திருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அவன் அரசராக இருக்கலாம் அல்லது வீரராக இருக்கலாம், ஆனால் அது வெற்றியின் பதிவாக அந்த அசைப்பது குறிக்கப்படுகிறது. கிறிஸ்துவுக்கு முன்னால, ஏசாமி வரதுக்கு முன்னால 141 ஆண்டுகளுக்கு முன்னால சீமோன் மக்கபேயர், சைமன் மக்கபேயஸ் அப்படின்னு அழைக்கப்படுகிறவர். அவர் கிரேக்கர்கிட்ட இருந்து, ஒருவேளை இஸ்ரேல் மக்கள் கிரேக்க பீப்புள் கிட்ட ரொம்ப நாளா அவங்க வந்து அடிமையிலா இருந்தாங்க. அலெக்சாண்டர் த கிரேட் உங்களுக்கு நல்லா தெரியும், மகா அலெக்சாண்டர். அப்போ அந்த கிரேக்க மக்கள் இஸ்ரேலை சூறையாடினார்கள். இஸ்ரேல் மக்களை தங்களுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருந்தாங்க. அப்போ கிரேக்கர்களிடத்திலிருந்து மீண்ட போது இந்த சைமன் மெக்கபைஸ் அவருக்கு மக்கள் பேரிச்சை மரங்களின் கிளைகளுடன் அவங்க வரவேற்றாங்க. ஒருவேளை பைபிள்ல நம்ம வச்சிருக்கிற, நீங்க கையில வச்சிருக்கிறதான வேதாகமத்துல பவர் பைபிள்னு சொல்றல, அதுல இது இருக்கு. அது நான் சொல்ல போற குறிப்பு. இப்ப இது மாதிரியான திருவிழித்தல் இருக்கும். என்னன்னா 1 மக்கபேயர்ல 13வது அதிகாரத்துல 51வது வசனத்துல அது பதிவு செய்யப்பட்டிருக்கு. யார் இந்த மக்கபேயர்? அது தெரிந்து கொள்ள வேண்டும்.
இந்த மக்கபையர்கள் என்பது அவருடைய ஆட்சி காலம் கிறிஸ்துவுக்கு முன்னால 142 இருந்து 135 அந்த காலகட்டங்களில் இருந்தது. யூதர்களுடைய வம்சத்தை சார்ந்த ஒருவர், அவருடைய பேர் அஸ்மோனியன். அவர் தான் அஸ்மோனியன் டைனஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தான் அதை தோற்றுவித்தார். இவருடைய மத்தியாஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற மத்தாத்தியாஸ் அப்படின்னு சொல்ற அவருடைய 2வது மகனும் புகழ்பெற்ற யூதா மக்கபெயருடைய சகோதரருமான இந்த சீமோன் மக்கபெயர், இவர் என்ன பண்றாருன்னா கிறிஸ்துவுக்கு முன்னால 2வது நூற்றாண்டுல, செகண்ட் சென்ச்சுரி பிஃபோர் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால 2வது நூற்றாண்டுல கிரேக்க பேரரசருடைய ஒரு பகுதியான செலுசைடு அப்படின்னு ஒரு குரூப் இருக்கா. SCLECID செலுசைடு ஒரு குரூப். இவங்க யூதர்களுடைய மத வழிபாடுகளை தடை செய்தாங்க. எருசலேம் தேவாலயத்தை தீட்டுப்படுத்தினாங்க. இதை எதிர்த்து தான் இந்த சீமோன் மக்கபெயர்ன்றவரு, அவருடைய அப்பா மத்தாத்தியாஸ், அவருடைய அப்பா, அவர் என்ன செய்யறாரு, ஒரு புரட்சியை தொடங்குகிறார். தந்தைக்கும் சகோதரனுக்கும் பிறகு இந்த சீமோன் மத்தாத்தியாஸ் என்று சொல்லப்படுறது, சீமோன் மக்கபெயர் என்று சொல்லப்படுகிறவர் யூத படைகளுக்கு தலைமை தாங்கி ஒரு மிகப்பெரிய புரட்சியை எடுக்கின்றார். அவர் நிறைய அச்சீவ்மெண்ட் செய்திருக்கிறார். என்னெல்லாம் அச்சீவ்மெண்ட்னு பார்த்தா, இந்த ஃபுல் இண்டிபெண்டன்ஸ் என்று சொல்லப்படுற முழுமையான விடுதலைய அந்த சீயோன் மக்கபேர் காலத்துலதான் ஜூதையா மக்கள் அனுபவித்தார்கள். இஸ்ரேல் 2 பகுதியா இருக்குன்னு நான் சொன்னேன் உங்களுக்கு. ஒரு பகுதி இஸ்ரேல்னு, இன்னொரு பகுதி யூதையா அப்படின்னு இருக்குன்னு நான் சொன்னேன். அப்ப யூதைய மக்கள் அவர்கள் அதிகமாக தன்னுடைய ஆளுநர்கள் எல்லாம் மாசுபடுத்தப்படுகிறது, வழிபாடுகளுக்கு தடை செய்யறாங்க இந்த கிரேக்கர். அப்பதான் இவர் சைமன் மக்கபெயர் என்று சொல்லப்படுகிறவர் என்ன செய்யறார், ஒரு புரட்சி செய்து அந்த மக்களுக்கு ஒரு சுதந்திரத்தை கொண்டு வரணும், கிரேக்கருடைய வரி சுமையிலிருந்து முழுமையான ஒரு விடுதலை வேண்டும், ஒரு சுதந்திர நாடா இஸ்ரேல் மக்கள், யூதேய மக்கள் மாற வேண்டும் என்கிற ஒரு புரட்சியை அவர் ஏற்படுத்துகிறார். அவர் என்ன செய்யறாரு, எருசலேம் கோட்டைய முதல்ல கைப்பற்றுகிறார். எருசலேம் நகரத்தின் நடுவே இருந்த கிரேக்கருடைய வலிமையான கோட்டைய அவர்கள் முதலாவது பிடித்துக் கொள்கிறார்கள். கிறிஸ்துவுக்கு முன்னால 141 அதை செய்கிறார். இதுவே யூதருடைய மிகப்பெரிய வெற்றியா கருதப்படுகிறது. தி சிம்பிள் ஆஃப் விக்டரின்னு சொல்றது, அந்த பாம் ட்ரீயை கொண்டுட்டு போறது ஒரு வெற்றியுடைய அடையாளம் சொன்ன இல்லையா. அப்ப யூதேய மக்களுக்கு ஒரு விடுதலை நாளாக இது பார்க்கப்படுகிறது. அப்ப என்ன செய்யறாரு, அவர்கள் நாணயத்தை கூட, யூதர்களுக்கு என்று தனியான நாணயங்களை கூட அவர்கள் உருவாக்குகிறத நம்ம பார்க்கின்றோம். அப்படி ஒரு உரிமையை உருவாக்குகிறார். இது ஒரு நாட்டின் இறையாண்மைக்கு மிக முக்கியமானது. ஒரு நாட்டுல அவங்களுக்குன்னு தனி பணம் இருக்கணும், நாணயம் இருக்கணும். அந்தந்த தேசத்திற்கான சோவரிட்டின்னு சொல்லுவாங்க, இறையாண்மையை அது குறிக்கிறதா அது பார்க்கப்படுது. இப்படி ஒரு வெற்றியை அவர்கள் அந்த காலகட்டங்களிலே, மக்கபெயர்களுடைய காலகட்டங்களில உருவாக்கினார்கள் யூதேய மக்களுக்காக. இப்ப அந்த வெற்றியை கொண்டாடுறதுக்கு அந்த மக்கபெயர்களுடைய சைமன் மக்கபெயர் அந்த மன்னர் வருகிறார். அவர் இஸ்ரவேலுக்குள்ளாக அல்லது எருசலேமுக்குள்ளாக வருகிற பொழுது எல்லோரும் இந்த மரக்கிளைகளை கொண்டு போய் என்ன பண்றாங்க, அசைத்து அவரை அந்த வெற்றியை கொண்டாடுறாங்க. அந்த பாரம்பரியத்திலே தான் இந்த குருத்தோலை என்பது, நம்முடைய குருத்து பவனி என்று நாம் அழைக்கின்றோமே, குருத்தோலை ஞாயிறு, பாம்பு சண்டே, இந்த நாளிலே அதனுடைய வரலாற்றினுடைய நீட்சியாக தான் நாம் இன்றைக்கும் இந்த குருத்தோலையை பயன்படுத்த, வேற எந்த மரங்களையும் பயன்படுத்த காரணம் இப்படி ஒரு வரலாறு நமக்கு பின்பாக இருக்கின்றது. இந்த சீயோன் மக்கபெயர் எருசலேம் கோட்டையை கைப்பற்றி வெற்றி வீரராக அவர் உள்ளே நுழைகின்றார். அப்படி அவர் வெற்றி வீரராக வருகிற பொழுது மக்கள் அங்கே அப்படி ஒரு பாடல்களை பாடிக்கொண்டு, இசைக்கரைகளை மீட்டுக் கொண்டு,
அவர்கள் அங்க வரவேற்றதா 1 மக்கபேயர்ல 13வது அதிகாரத்துல 51வது வசனத்துல பதிவு செய்தது. நம்ம கூட என்ன பண்ணோம்? மியூசிக் எல்லாம் எடுத்துட்டு போனோம் இல்லையா? பாட்டெல்லாம் பாடிட்டு போனோம். ஒரு வெற்றியின் வீரரை நாம் அங்கே அழைத்து வந்தோம். இந்த வரலாற்று நிகழ்வு யூதர்களுடைய மனசுல என்ன ஆயிடுச்சா? ஆழமா பதிந்து போனது. யூதர்கள் எல்லாம் இந்த வரலாற்றுல எல்லாம் மிக முக்கியமா கருதுகிறார்கள். அதனால சுமார் 170 ஆண்டுகளுக்கு பிறகு இயேசு எருசலேமுக்குள்ள கவனிங்க. இந்த சைமன் மக்கபேயர் இயேசுக்கு முன்னால் 170 வருஷத்துக்கு முன்னால் இருந்தவர். அப்போ ஒரு பிராக்டிஸ் இருந்துச்சு. இப்ப 170 ஆண்டுகளுக்கு பின்னால இயேசு கிறிஸ்து வருகிறார். இப்ப இயேசுவானவர் இஸ்ரவேலுக்குள்ளாக அல்லது எருசலேமுக்குள்ளாக நுழைகிற காட்சியை தான் இந்த பகுதியில நம்ம படிச்சோம் இல்லையா? எந்த பகுதி? மார்க்கு 11வது 1-11 வசனங்களை நம்ம படித்தோம். சோ இப்ப 170 ஆண்டுகளுக்கு பிறகு இயேசு வருகிற பொழுது மக்கள்லாம் அவரை மற்றொரு மக்கபேயர் அரசியல் விடுதலை வீரர் அப்படின்னு நினைத்து இங்க பேரிச்ச கிளைகளை அவர்கள் வரவேற்கிறத நம்ம பார்க்கிறோம். சும்மா பைபிள்ல மரக்கிளைகளை பறக்கிறார்கள் என்று இருக்கிறது. அப்படியே நம்ம பார்த்துட்டு போக கூடாது. ஒரு பெரிய வரலாற்று பின்னணியில தான் இயேசுவையும் ஒரு மக்கபேயர் வீரராக பார்க்கிறார்கள். ஆனா இந்த மக்கபேயர் அரசியல் விடுதலை வீரர் இயேசு அப்படி பார்க்கிறாங்க. இயேசுவை வரவேற்க அவர்கள் பேரிச்ச கிளைகளை பயன்படுத்தும் போது அவரை விடுதலை வீரராக, மிலிட்டரி லிபரேட்டராக இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறார்கள். ஒரு ராணுவ விடுதலை வீரரா அவரை பார்க்கிறாங்க. இயேசு நமக்கு விடுதலை கொடுத்துருவோம். அந்த காலத்துல கிரேக்கர்கள் இஸ்ரேல் மக்களை அடிமைப்படுத்தி வச்சிருந்தான். இப்ப யாருன்னா ரோமர்கள். இப்ப ரோமர்களுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ரோமர்களுக்கு கீழாக இவர்கள் வடிகட்டி அவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இப்ப ரோம ஆட்சியில நடந்துட்டு இருக்கு. இப்போ ஒருத்தர் உள்ள வராரு. இவர் ஒரு மக்கபேயர் வீரராக பார்க்கிறார். என்ன நடக்குது? ஆண்டவர் இதுவரை செய்யாத ஒரு காரியத்தை இப்பொழுது செய்ய போகிறார். இதுவரைக்கும் அவருடைய லைஃப்ல அவர் அனுமதித்தது இல்லை. மற்றவர்கள் தமக்காக எதை செய்யக்கூடாது என்று அவர் அடிக்கடி எச்சரித்தாரோ அதையே இப்பொழுது செய்ய போகிறார். அதாவது தம்மை பின்பற்றுகிறவர்கள் தமக்கு பொதுவெளியில் மரியாதை செலுத்துவதை அவர் அனுமதித்ததே இல்லை. ஆனா இப்ப என்ன பண்றாரு? அப்படி ஒரு அனுமதியை வழங்குகிறார். எனக்கு கூட அது ஒரு கேள்வி. இப்படி இந்த மரியாதை எல்லாம் இயேசுவுக்கு விருப்பமே இல்லை. ஆனா இப்போ அதை அனுமதிக்கிற ஒரு நேரத்தை இந்த மார்க்கு நற்செய்தியில நம்ம பார்க்கின்றோம். காரணம், மக்கபேயர்கள் அன்று கிரேக்கர்களை விரட்டியது போல இன்றைக்கு இயேசுவை ரோமானியர்களை விரட்டுகிற ஒரு வீரராக, ஒரு தளபதியாக, ஒரு அரசராக அவர்கள் அங்கே பார்த்துதான் இவர்கள் இயேசுவை வரவேற்பதாக வரலாறு சொல்லுகிறது. ஆகவே ஒரு வெற்றி பவனியிலே இயேசு வருவதாக அவர்கள் கருதுகிறார்கள். முதலாவது காரணம். இரண்டாவது காரணம் சொன்னாங்க பாடி இல்ல. ஏன் எடுத்துட்டு வந்து கொண்ட அப்பெல்லாம் நான் சின்ன பையனாகும் போது எங்களுக்கு சொல்லி கொடுத்துதான் குருத்தோலைகளை கையில புடிச்சிட்டு போறதுன்றது இது வந்தாரு. அவ்வளவுதான், அழகா சொல்லிட்டீங்க.